நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கான் இல்லைங்களா, ஒரு புறம்போக்கு, அவன் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து தப்பு பேசிட்டு இருந்தான் இல்லைங்களா. இப்போ அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு லீலைகள், அதாவது வந்து அன்வான்டான ஒரு லீலைகள் அப்படின்றது வந்து லீக் ஆகிருக்கு. அது வந்து ஒரு வீடியோவாக தான் இருந்துட்டு இருக்கு. அந்த ஒரு வீடியோ அப்படின்றது வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதை வந்து நம்ம சேனலில் நான் வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கான் இல்லைங்களா, அவன் என்ன பண்ணியிருக்கான், தளபதி திரௌபதி என்னென்ன வேலைகள் பார்த்துருக்கான், அது மட்டும் கிடையாது தமிழ்நாட்டு பெண்களை வந்து எந்த அளவுக்கு வந்து பேசியிருக்கான், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, இப்போ என்ன ஆதாரம் கிடைச்சிருக்கு என்னன்றது வந்து நான் A to Z அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்றேன். அதுக்கு நீங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்தா தான் இந்த வீடியோ அப்படின்றது வந்து புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ என்ன விஷயம் அப்படின்னா வந்து இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கான் இல்லைங்களா, அவனுடைய வேலை என்னன்னா வந்து தளபதி விஜய் வந்து தரைக்குறைவா பேசணும். அதுதான் வந்து அவனுக்கு ஒரு வேலையா கொடுக்கப்பட்டிருக்கு. மேடையில் வந்து தளபதி விஜய் வந்து அவதூறா பேசுறதும், சில நடிகைகள் கூட வந்து தளபதி விஜய் வந்து தப்பா வந்து பேசுறதும், அது மட்டும் கிடையாது தளபதியோட ஒய்ஃபை பத்திலாம் வந்து அந்த புறம்போக்கு வந்து பேசியிருக்கான் தப்பா. அந்த ஒரு வீடியோ அப்படின்றதுலாம் நீங்க சோஷியல் மீடியால ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க. ஆனா இந்த ஒரு ஆள் வந்து இவ்வளவு பெரிய பப்ளிக் பிளேஸ்ல வந்து இப்படி எப்படி பேசுவான், யார் தைரியத்தில் வந்து பேசுவான் அப்படின்னு வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கதான் செய்யும். ஏன்னா வந்து ஒரு பொது வெளியில வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவரே எந்த அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்கான் அப்படின்னா வந்து யார் கொடுக்குற தைரியத்தில் வந்து பேசிட்டு இருப்பான், மேலிடத்துல வந்து தெரியாமலா பேசிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் வந்து எல்லாருமே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா அது வந்து இப்போ உறுதிப்படுத்துற விதமா வந்து ஒரு வீடியோ அப்படின்றது வெளியாயிருக்கு. அந்த ஒரு வீடியோ அப்படின்றது வந்து நான் வந்து போடுறேன். அந்த வீடியோவை நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து சொல்றேன் என்ன விஷயம் அப்படின்ட்டு. சின்னவரே நான் பாத்துக்கிறேன்றாரு, பெரியவரு முறைக்கிறாரு, நான் எங்க போவாது இருக்க முடியும். அதனால பதிக்க போட்டு பாஞ்சிட்டு இருக்கிறேன். இதுல வந்து நல்லாவே தெரியுது உதயநிதி தான் வந்து தளபதி விஜய் வந்து இவ்வளவு தரக்குறைவா பேச சொல்லி அனுமதி கொடுத்திருக்காரு அப்படின்றது வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை தன்னுடைய ஆடியோ மூலமா வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான், இதன் மூலமா வந்து எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிதான், நீங்க வந்து விஜய் வந்து தரக்குறைவா பேசுங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காராம். அதை வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை வந்து வாயால ஒத்துக்கிட்டு நான் என்ன பண்றதே வந்து தெரியல, சின்னவர் அதாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து என்ன பேச நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா வந்து ஸ்டாலின் வந்து கோவப்படுறாரு நான் அப்படி பேசுறதுக்கு அப்படின்னு வந்து அவரே வந்து வாக்குமூலம் வந்து கொடுத்திருக்காரு. இந்த ஒரு ஆடியோ அப்படின்றது தான் இப்போ சோஷியல் மீடியால இருந்து வெளியாயிருக்கு. அது மட்டும் கிடையாது, இப்பவே நல்லா தெரியுது இல்லைங்களா, அந்த ஒரு திமுக கட்சியோட கொள்கை கோட்பாடு இதுதான் போல. பெண்களை வந்து தரைக்குறைவா பேசுறதும், வாய்க்கு வந்தபடி பேசுறதும், தளபதி விஜய் வந்து தவறா பேசுறதும், தளபதி விஜய் வந்து நீ தவறா பேசுறதுக்கு விர்ச்சுவல் வைரஸ் தளபதி தொண்டர்கள் தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாம் கொந்தளிக்கிறோம். ஆனா வந்து தமிழ்நாட்டு பெண்களையும் வந்து நீ இழிவா பேசுற, கேவலமா பேசுற அப்படின்னு வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து 2-3 நாளா வந்து சோஷியல் மீடியால போல வந்து போலகிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட ஃபேமிலியும் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கான். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோட ஃபேமிலியிலே வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து இப்போ காரி துப்பாத அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்காங்களாம். இவ்வளவு நாள் வந்து நான் உங்களை பொறுத்துட்டு இருந்தோம், ஆனா வந்து நீங்க பேசுற பேச்சு ரொம்ப அருவருப்பா பெண்களே பேசிட்டு இருக்கீங்க, நாங்களும் வீட்டில் பெண்கள் தானே, என்னையும் நீங்க அப்படிதான் வந்து பேசிட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட்டு கிழிக்கிறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.